அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். ஜனவரி மாதம் 27ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி என்பவர்கள் தங்களது பகைவர்களை அஞ்சும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் எளிதில் கைகூடும். குடும்பத்தில் உள்ளவர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும். மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் சில மேசராசி அன்பர்களுக்கு உண்டாகும். செய்கின்ற தொழிலிலும் சில அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழும். புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது புகழ் பெருகும். தாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு பண விரயமோ அல்லது வீண் அலைச்சல்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில மேசராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் லாபம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். வெளியூர் பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள நேரிடும். அவற்றின் மூலமாகவும் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். தொழிலில் தடைப்பட்ட காரியம் இந்த நேரத்தில் நன்றாக நடைபெறும். சில ரிஷபராசி அன்பர்கள் சொந்தமாக புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில இன்னல்களை சந்திக்க நேரிடும். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழி சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களும் உதவிகரம் நீட்டுவார்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் அமையும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு பொருள் வரவும் தனவரமும் நன்றாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம்
வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலமாக சில ரிஷபராசி அன்பர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பவர்களை தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராசி அதிபதியான புதனும் தங்களது ஜென்ம ராசியிலேயே செவ்வாயும் ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி என்பவர்களுக்கு பணம் பல வழிகளில் வந்து சேரும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். வேலை செய்யும் இடத்திலும் தங்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சொந்த தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில மிதுனராசி என்பவர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தங்களது நேர்மறையான எண்ணங்களே தங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர இயலும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும், கௌரவமும் உண்டாகும், மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும், ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் ஒரு 2 நாட்கள் கழித்து எடுப்பது மிகவும் நல்லது. ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரும் ஏற்படும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவும் பொருள் வரவும் நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில மிதுன ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பவர்களே தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி என்பவர்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். அரசாங்க வழியிலும் சில அன்பர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகளும் பெருகும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு
9ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த கவலைகள் நீங்கும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். எடுத்த வேலைகள் தடையின்றி நடைபெறும். வேலையாட்களும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். தாங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய வாய்ப்பு தங்களை தேடி வரும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில சிம்மராசி அன்பர்கள் ஊராக அலைந்து திரிவார்கள். சில அன்பர்கள் தேவையில்லாத உழைப்பிற்கும் தொல்லைக்கும் ஆளாவார்கள். எந்த ஒரு காரியத்தையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமாக பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை மிக எளிதில் அடைவீர்கள். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் சில சிம்மராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கால பைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி அன்பர்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலில் அதிக அளவு முதலீடு செய்து நல்ல வருமானத்தை ஈட்டுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். தங்களது ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ஜென்ம ராசியிலேயே கேது பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையினை தாங்கள் எளிதில் பெறுவீர்கள். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம்
மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருக்கும், கௌரவமும் உண்டாகும், மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும், செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும், வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்கள் வேலை செய்யும் இடத்தில் எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணிகளை நிம்மதியாக மேற்கொள்வீர்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தாய் மற்றும் மனைவியின் மூலமாகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். எதிரிகளை வென்று காரியங்களை சாதிப்பதும் தற்பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு நடைபெறும். மன தைரியத்துடன் செயல்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் முடித்து காட்டும் பக்குவமும் சில அன்பர்களுக்கு ஏற்படும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்கள் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெறும். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களது புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையினை தாங்கள் எளிதில் அடைவீர்கள். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் எந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். வெகு நாட்களாக காலம் தாழ்த்தி கொண்டிருந்த திருமணம் கைகூடி வரும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களது அறிவு தீய வழிகளிலேயே செல்வதால் அவர்கள் பல வித இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தனம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன்
அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் வாகன தொழில் புரியக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம், புதுமனை குடி போகலாம். சில தனுசு ராசி என்பவர்களுக்கு எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பிறக்கும். வெல்ல முடியாத பகைவர்களையும் தங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். பிரிந்திருந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி என்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு திடீர் பணமரமும் ஏற்படும். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். சொத்து சுகமும் ஏற்படும். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பவர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். சில மகர ராசி என்பவர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தாங்கள் இதுநாள் வரை கஷ்டப்பட்டு செய்த முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். எதிரிகளை சமாளித்து செயல்களை முடிக்கக்கூடிய வலிமையும் சில மகர ராசி அன்பர்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களும் தங்களால் இயன்ற உதவியை தங்களுக்கு வழங்குவார்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில மகர ராசி அன்பர்கள் புதிய வீடுகளை கட்டுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மகர ராசி என்பவர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் சில அன்பர்கள் இழக்க நேரிடும். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும்.
நலம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். அரசாங்கத்தின் மூலமாக சில மகர ராசி அன்பர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணபரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பவர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே சனி பகவானும், தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி என்பவர்கள் தாங்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். வேலை செய்யும் இடத்திலும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சில கும்பராசி என்பவர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாகவும் பல வழிகளிலும் ஆதாயம் அடைவீர்கள். வீட்டிற்கு தேவையான புதிய வசதிகள் வந்து சேரும். விரோதிகள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி என்பவர்கள் வேலையின் காரணமாக தங்களது சொந்த ஊரை விட்டு வெளியேற நேரிடும். நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். சில அன்பர்கள் கொடுத்த வாக்கினை நிறைவேற்ற முடியாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரமும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில கும்பராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பவர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். அத்துடன் புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் முடிந்து அவற்றில் நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியத்திலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தந்தையின் வழியிலும் நல்ல உதவிகளை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தங்களது ஜென்ம ராசியிலே ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். சில மீனராசி அன்பர்கள் தங்களது விருப்பம் இல்லாமலேயே தீவிரருடைய நட்பும் அதனால் சில தீமைகளையும் சந்திக்க நேரிடும். எனவே எந்த ஒரு செயலையும் சற்று நிதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் தாங்கள் மேற்கொள்வது மிகவும் நல்லது. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில மீனராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை முதல் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில்
இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலமாக சில மீனராசி அன்பர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மீனராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில மீனராசி அன்பர்களுக்கு திடீர் பணவரவும் ஏற்படும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஜனவரி மாதம் 27ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். ரிஷப ராசியில் குரு பகவான் பக்ரத்தில் அமர்ந்தும், மிதுன ராசியில் செவ்வாய் பக்ரத்தில் அமர்ந்தும், கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்தும், மகர ராசியில் சூரியன் மற்றும் புதன் அமர்ந்தும், கும்ப ராசியில் சனி பகவான் அமர்ந்தும், கும்பம் மற்றும் மீன ராசியில் சுக்கிரன் அமர்ந்தும், மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். ரிஷபராசி என்பவர்களுக்கு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை 3:27 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மிதுன ராசி என்பவர்களுக்கு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மாலை 3:27 முதல் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு 8:38 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு 8:38 முதல் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு 12:02 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சிம்மராசி என்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு 12:02 முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இரவு 2:32 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜனவரி மாதம் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வருகின்றது.